ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செய்கிறது இட்லி அண்ட் தேங்காய் சட்னி. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு உளுந்து அண்ட் அரிசி ரெண்டையும் கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். உளுந்து ஆட்டி எடுத்த உடனே நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். கல் உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது ஸ்லோவாக கரைஞ்சி நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். அடுத்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். மாவு ஆட்டி முடித்த உடனே நான் அதை கையிட்ட மிக்ஸ் பண்ணிடுவேன். கையால் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா கையில் உள்ள ஹீட் மாவு நல்லா புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அதை நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றும் போது தேவையான கரெக்டான அளவுக்கு ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொதிக்கும் போது அடியில் உள்ள தட்டில் உள்ள இட்லியிலலாம் தண்ணி படும். அப்போ இட்லி நல்லா இருக்காது. தண்ணி கொதித்த உடனே ஒரு 7 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆயிடும். ஸோ இந்த கேப்பில் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு 2 சில்லு அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 கை அளவு பொரிகடலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் மிக்ஸ் எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வைக்கும். பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டுட்டு வெடித்த உடனே அதை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். இப்போது தேங்காய் சட்னி ரெடி. இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக அவிஞ்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாங்கள் இன்றைக்கி இட்லி, சட்னி அண்ட் சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம். சாம்பார் இன்னொரு தனி வீடியோவில் நான் போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.